சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே சம்மதம்தான் சொன்னது நீதான்
உற்சாகப்படுத்துங்க மக்களை, கைத்தட்டுங்கள். நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டி அன்பு உள்ளத்திற்கு. ஒரு பாட்டு சிறப்பா அமையுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பக்கம் மேல 2வது மைக் செட்டு. இவங்க உண்மையாமே ரொம்ப அழகா அமைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. ஏன்னா நாங்க பாடுறது எங்களுக்கே வாய்ஸ் வெளியில வந்தாதான் பாட ஆசையா இருக்கும். உண்மையில ரொம்ப அழகா அமைச்சிருக்கீங்க. விஜயகுமார் ஆடி அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்னதான் ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இடத்தின் தலைவி வள்ளியம்மா வரணும். அதுக்கு முன்னாடி என் கணவன் வீரத்தேவன் அவர் வரணும். வருவாரா? என்னைய மட்டும்தான் பார்க்கணும், வேற எந்த சக்காலத்தையாவது பார்க்கட்டும். வயக்காட்ட உழுது போட்டே வருஷம் உள்ள உழைச்சே. வயக்காட்ட உழுது போட்டே வருஷம் ஃபுல்லா உழைச்சு பார்த்தேன். கால நேரம் பார்த்து மண்ணின் நெல்லு விளையல, கால நேரம் பார்த்து மண்ணின் நெல்லு விளையல. என் கஷ்ட காலம் தீர ஒரு வழியும் தெரியல, என் கஷ்ட காலம் தீர ஒரு வழியும் தெரியல. ஆடு மாடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க ஆளு வச்சேன். ஆடு மாடு வச்சிருந்தேன், அதை மேய்க்க ஆளு வச்சேன். ரோடு புறம் காட்டு கருவ மண்டிய போச்சு, ரோடு புறம் காட்டு கருவ மண்டிய போச்சு. நெச்சலுக்கு தரிசில்லாம அத்தனையும் விற்கவும் ஆச்சு, நெச்சலுக்கு தரிசில்லாம அத்தனையும் விற்கவும் ஆச்சு. ஒண்ணு பொண்ணு பொண்ணு அழகான புள்ள ரெண்டு எனக்கு அணு ஒண்ணு பொண்ணு பொண்ணு அழகான புள்ள ரெண்டு. கஷ்டமெல்லாம் தீர முன்னு படிக்கவே போட்டேன், கஷ்டமெல்லாம் தீர முன்னு படிக்கவே போட்டேன். தின காட்டு கருவ வெட்டி வந்து சோறுமே போட்டேன், தின காட்டு கருவ வெட்டி வந்து சோறுமே போட்டேன். கிரிக்கெட்ட பார்த்து பார்த்து கிறுக்கு போய வந்த புள்ள, கிரிக்கெட்ட பார்த்து பார்த்து கிறுக்கு போய வந்த புள்ள. சரியா படிக்காமலே போயிலா போயிட்டேன், சரியா படிக்காமலே போயிலா போயிட்டேன். அதுக்கு சண்டை ஓட்டு வீட்டை விட்டு வெளிய போயிட்டேன், அதுக்கு சண்டை ஓட்டு வீட்டை விட்டு வெளிய போயிட்டேன். போனாலும் போகிறான்னு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சேன், பொம்பளை புள்ளைய படிக்க வச்சேன். போனாலும் போகிறான்னு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சேன். காதல்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சது, காதல்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சது. இவனை காவாலி போய கூடாது ஓடி போனது, இந்த காவாலி போய கூடாது ஓடி போனது. உள்ள ரெண்டு சரியில்லைன்னு பொண்டாட்டிய நம்பி இருந்தேன், உள்ள ரெண்டு சரியில்லைன்னு பொண்டாட்டிய நம்பி இருந்தேன். உள்ள போன வருத்தத்தில புலம்பி தவிக்கிறான், உள்ள போன வருத்தத்தில புலம்பி தவிக்கிறான். என் பொழப்ப கெடுத்து வீட்டிலேயே வருத்த கிடக்குறா, என் பொழப்ப கெடுத்து வீட்டிலேயே வளர்த்து கிடக்குறா. இப்படி இருக்குதுங்க ஒரு சில குடும்பங்களும், இப்படி இருக்குதுங்க ஒரு சில குடும்பங்களும். கஷ்டமெல்லாம் தீர முன்னும் தூங்கி பார்த்தேங்க, வேற கனவு என்ன தெரிஞ்சு வச்சு முழிச்சுக்கிட்டேங்க, வேற கனவு என்ன தெரிஞ்சு வச்சு முழிச்சுக்கிட்டேங்க. எங்க வாத்தியாரு மணி வாத்தியாரு இந்த பாட்டை எழுதினார். நான் எங்க வாத்தியார்ட்ட சொன்னேன், எல்லாரும் ஆளை உழுது ஓட்டுன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க வாத்தியாரே அப்படின்ட்டு. அவரு உனக்கு நான் மெட்டலி தரேன்னு வயக்காட்டை உழுது ஓட்டுன்னு மெட்டலி கொடுத்தாரு. கடைசியில் நீ அரிதாரம் போட்டு நீ கோடாங்கி பேரேன் சொன்னா பழிக்க முடியாதுதான்
யார் வீட்லயும் அதை நடக்கக்கூடாதுன்னு வெறும் கனவு ஒன்று தெரிஞ்சுக்கிச்சு முடிச்சுக்கிட்டேன்னு வரி போட்டாருங்க வாத்தியா. அதான் இந்த 2 பேரும் பாஞ்சிடுவாங்க. ஒண்ணுமே தெரியலையா? என் கவட்டுக்குள்ள வந்து படுத்து பாக்குறியா? ஏய் இங்க பாரு, என்ன செய்யணும்? ஐயா ஐயா நீ எதுவும் செய்ய வேணாம், அங்கிட்டு போய் செய்வனை செஞ்சுட்டு போ. இரு, அமைதியா இரு. அந்த பச்சை சட்டை தான் கொட்டாயக்குள்ள 20 தடவை வர்றேன், நீ அமைதியா இருனே. கதைக்கு வரேன். வானே 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 வானே. அண்ணே நீ கீழே உட்காருனே. அண்ணே நீ கீழே உட்காரு கொஞ்சம் ப்ளீஸ் நண்பா, கீழே உட்காரு. அடே 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 பங்காளி தம்பி கோச்சுக்கிறாம வாங்க, நீங்க எல்லாரும் ஒத்துழை போடுங்க, நல்லா இருப்பிய. சரி சரி, அந்த பாடி எரிச்சிருங்க. எம்கேஆர் அன்பாலயத்திற்கு திருப்போண வர்த்தகர் சங்கத்தைச் சேர்ந்த உங்களது ரசிகர் அருமை அண்ணன் கு மாசிராமணி அவர்கள் 501 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். இதற்கு முன்பு ஹார்மோனிஸ்ட் அவர்கள் படித்த பாடலுக்காக திருப்போண மருத்துவர் தெருவைச் சேர்ந்த ஆசிரியர் சவுந்தரவண்டியன் நினைவாக 101 ரூபாயும், பிள்ளையார்குளம் பீருச்சாமி சார்பில் 101 ரூபாயும் அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். நன்றிடா நன்றிடா நன்றிடா. கதைக்கு வரேன். பாடத்தை கவனி, எல்லாரும் பாடத்தை கவனிங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் கட்டி காத்த என் மதுரை புது மண்டபம் அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. பாதி பேர் கோட்டுமை ஹவுஸ்னே. கடல் மாதிரி இருந்துச்சு கூட்டம். எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போறியோ, மகா வருத்தம். எத்தனை பேர் ஒத்தையில போய் பயந்துக்கிட்டு திரும்பி வர்றானோ. காசு இல்லாம எத்தனை பேரா. பெரும்பாலும் காலையில வள்ளியும் முருகனும் மாலை மாத்தவன் மட்டும் ஒரு 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஊர்ல அவளை கூப்பிட்டு விசாரிச்சேன், பரம்பரை பரம்பரையா நாடகம் பார்ப்பீங்களா, விடிய விடிய உட்காந்துருக்கேன்ட்டேன். அதில் ஒரு ஆள் அழுதுட்டார். நாடகம் யாரா பார்த்தா? ஒரு ஆளை கேட்டேன், நான் ஒத்தையில பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஏன்னா இருட்டுக்குள்ளே போனேன்னா அங்கே எங்கனாவது புளிய மரத்துக்கு நாட்டுக்கு நின்றான்னா அந்த நினைவு வந்துடும். கல்சாமி மையம் எங்கன்னு தானே தூக்கு பிடிச்சி நம்மளை பிடிச்சிட்டா போச்சு. அவள் எங்கனை கம்மாக்கரையில் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சுக்கிட்டாலே பூச்சட்டு மக. கடைசியில் பேய் பிடிச்சாலும் கோடாங்கி ஓட்டு வெளுவெளுன்னு வெளுப்பானே. அவனுக்கு வர அன்னைக்கு தாஜ்மஹால் கல்ல கட்டிங்க கேட்டேன், வாங்கி தரலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒரு ஆள் உட்காந்துருக்கேன். இன்னொரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கேன். பொண்டாட்டி போகும்போதே சொன்னாலே, நடி ஜாமத்தில் வந்து கதவை தட்டுனா உன்னை உலக்க எடுத்து வெதரில் அடிச்சு போடுவேன்னு சொன்னாலே, இது வேறு வெதரில் அடிச்சு விட்டா செலவு வச்சுக்கிறோம்னு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. சந்தேகத்துக்கு பிறந்தவன் தானே நீ. வெதர்னா கொட்டையா? மதுரை வண்டி வரும், மரியாதையை பெட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு போடா ஏழப்பைய மேனே. உலக அதிசயமா மயிர் மேனே. உலகத்தில் அவன் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கான் கொட்டையான்னு கேட்குறான். கடைசியா ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டேன், என்ன அது கொட்டையாண்ணா? நீ உட்காந்துருக்கியே என்னன்னு. அந்த ஆள் சொன்னாரு, ஊருக்கு போக 12 ரூபா டிக்கெட் கேட்பாங்க, 10 ரூபா தாள் எப்படியே சட்டிக்கில் ஈரத்தில் ஒட்டி கிடக்கு, இந்த 2 ரூபாயா காரணம். வெளியூருக்காரன்ட்ட கேட்டால் நம்ம ஊரில் கேவலமாக பேசிடுவாங்க. அங்கே ஒன்றுக்கு இருந்தமே அங்கே விழுந்திருக்குமோ, இங்கே தண்ணி அடிக்கும் போது கப்பை அலசினமே அங்கே விழுந்திருக்குமோ, விடியேற்று எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு ஆள் உட்காந்துருக்கேன். 5வது ஆள் யாருன்னு பார்க்குறேன், மைசெட்டுக்கார். இவங்க எப்போ முடிப்பாங்க? நம்ம குழாயை கட்டிட்டு போவோம், காது ஊத்து வீடு 2 பேஜ் இருக்கமே, பாண்டி கோயிலில் வேற மண்டபத்தில் ஒரு குழா கட்டணுமே அப்படின்னு அவர் உட்காந்துருக்கார். அப்படி எப்படி இருந்தாலும் கதைக்கு வரேன். வானே 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 கதைக்கு வானே. என்னமோ பார்ல கப்பு தண்ணி வாங்க வர்ற மாதிரி கூப்பிடுறேன். இந்த கேவலப்பட்டவள கதைக்கு வானே. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர், கதையின் சாராம்சம் இதான். குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன். அதுக்கு என்ன? அதுக்கு என்னடா? எங்க அப்பா தான் தலைவராக இருந்தார். முதல்ல எங்க பாட்டே இருந்தாரு, பூட்டே இருந்தாரு, எங்க ஐயா இருந்தாரு. போன பீரியட்ல எங்க அப்பா தோத்து போனார். எதுக்குண்ணே அப்பா தோத்து போனாரு? 2 ஓட்டுல தோத்து போனார். 2 ஓட்டும் போட்டவே எங்க குடும்பத்தாளுதான். உன் வீட்டிலே அப்பா நின்றது புளிய மரம். சரிண்ணே.
எழுத்து நின்றவன் மஞ்சனத்தி மரம். எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் கண்ணு தெரியாது, மஞ்சனத்தி மரத்தில் குத்திட்டாங்க. எங்கள் அப்பா அந்த ரோசப்பட்ட வேங்க இனிமேலும் நான் உசுறு வாழக்கூடாதுன்னு மரத்தில் போய் நாண்டுக்கு நின்று இப்போ வீட்டில் கட்டு போட்டு படுத்து கிடக்கேன். ஏன்னு மரத்தில் தொங்கி உங்கள் அப்பா சாவலையா? இப்போ முண்டை தூக்க வரிச்சியில் போய் முருங்கை மரத்தில் கயிறை போட்டிருக்கேன். சொட்டக்குன்னு ஒடிஞ்சு கம்மா கரையில் எவனோ பாலம் டென்ட் எடுத்து காங்கிரீட் போட்டுருக்கேன், அதில் விழுந்து சொட்டாக்குன்னு காலு. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் 7 பிள்ளையே. ஏண்ணே வேற உங்கள் அப்பாவுக்கு வேற வேலையே இல்லையாண்ணே? இல்லை, அந்த வேலையைத்தான் பத்திரத்தில் எழுதி கொடுத்துட்டு பார்த்துருக்கேன். இல்லை 7 பேர்த்த பெற்றிருக்காரு உங்கள் அப்பா, அதானே கேட்டேன். திஸ் ஹார்ட் ஒர்க், வெரி இஸ்க்கு ஹார்ட் ஒர்க்குண்ணே. சரின்னு 7 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் திடுறாங்களே, சொன்ன வச்சு கேட்கலன்னு எங்கள் அப்பா மறுபடியும் உன்னை கட்டினாரா? சாதகத்தை எடுத்துகிட்டு போய் சோசியத்தை பார்க்க போயிருக்காரு. எதுக்குண்ணே? ஏழை கண்டாளி மன எதிர்த்து என்ன கேட்குறேன், நீ எந்திரிச்சு போட அர்த்தனை முடித்தனமா பேசுகிறேன் பாரு. பெட்டிக்காரன் எப்படி உட்காந்துருப்பாங்க தெரியுமா? வயல் செடி மூக்கையா தாத்தாலாம் பார்த்துருக்கீங்களா? சிப்பா போட்டு பட்டையை அடித்து வெத்தலையை போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாரு. பெரிய பெரிய ஆளுகள்லாம் பெட்டிக்காரவங்க அப்படித்தான் இருப்பார். இவன் பெட்டிக்காரன் மாதிரியா உட்காந்துருக்கேன்? திருப்போணம் பஸ் ஸ்டாண்டில் பலாச்சோலை வைக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டேன்டா கத்தாளி மன. காட்டி கொடுத்துருவேன் ஊரில் ஒழுக்கமாறு. சட்டி வேற போடாமல் அகத்தி உட்காருறேன். இவன் கதை உங்களுக்கு தெரியாதுல்ல. இவர் மயிருக்கு கை ஊடி சேர்ல தான் உட்காருவார். இவர் சாதா சேரில் உட்கார மாட்டார். ஒரு ஊரில் ஊர் அம்பலத்தை சொன்னேன், ஐயா கை ஊடி சேர்னு. அவர் ஒருவருன்னு போய் பேத்தி விளையாண்டுக்கு இருந்த சேரை தூக்கிட்டு வந்து போட்டார். இவன் சிமுண்டு மூடைய உட்காந்துட்டே எடுக்க முடியல. நான் சொன்னேன், என்னை விடிய விடிய உட்காந்து வாசிக்கணும், ஒரு நல்ல சேரை எடுத்துட்டு வாங்கன்னு ஒரு 4 இலவட்ட போய் பாவம் ஆளுக்கு 3 பீர் சாப்பிட்டுருவாங்க போல. தூத்துக்குன்னு இருட்டுக்குள்ளே ஓடினாங்க. ஓடி ஒரு மரச்சேர் ஒன்றை கொண்டு வந்து போட்டாங்க. இவன் உட்காந்து வாசிக்கிட்டு இருக்கேன். நான் ஜாமி அழைக்கிறேன், அடக்கே வளநாடுன்றேன். இவன் ஆடிட்டேன். நான் சத்துன்னு தலையில் அடிச்சேன்டா, முண்டை ஊரில் ஆடணும், நீ எதுக்கடா ஆடுன்னு கேட்டால், அந்த சேர் எடுத்து வந்தாங்களே மரச்சேரு, அது ஒரு கிளவியை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போன சேரா. இவன் முண்டைக்கு பேய் பிடிச்சி ஆடி இருக்கேன். நான் தலையில் அடிக்கிறேன், இவன் எத்தனை வேணும், எனக்கு சுண்ணாம்பு வேணுன்றேன். தா பேய் பிடிச்சி சொத்தியலா தா கதைக்கு வரேன். 7 பேர் ஜாதகம் எப்படி இருக்குன்னு எங்கள் அப்பா ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போயிருக்காரு. சோசியர்கிட்ட போய் கொடுத்துருக்காரு. சோசியர் எங்கள் அப்பாவை உருளாரா அரைஞ்சிருக்கேன். ஏன்னு அடிச்சார? அவன் கொண்டு போனது ஜாதக நோட்டு கிடையாது. எங்கள் அப்பன் 100 அட்டையை தூக்கிட்டு போயிருக்கேன். சூப்பரா மகா கேவலம் சொல்லிட்டு எங்கள் அப்பா ஓடியாந்துருக்காரு. ஓடியாந்து அப்படியே வரப்பில் விழுந்து மூக்காந்தல்ல அடிச்சு 7 பேரும் நல்லா இருக்கணும். மறுபடியும் ஜாதக நோட்டை தூக்கிட்டு போய் சோசியர்கிட்ட போய் இந்தாட வெண்ணமைன்னு தூக்கி எறிஞ்சிருக்காரு. சோசியர் மறுபடியும் எங்கள் அப்பா உரியாமட்டிட்டு அடிச்சிருக்கேன். ஏன்னு மறுபடியும் சோசியர்? அதுவும் ஜாதக நோட்டு கிடையாதுடா, எங்கள் ஆத்தா இருமல் சிட்டடா, இருமலுக்கு மாத்திரை வாங்குற சிட்டை. சரின்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட போய் கேட்டிருக்காரு, நங்கே மோகினி என்று கேவலப்பட்டவன் மகளே, மாற்றி மாற்றி கண்ணு தெரியாததுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், ஜோசியர் என்னை போட்டு அடிக்கிறேன், ஜாதக நோட்டு எங்கடின்னு கேட்டிருக்காரு. எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு, அதில் மஞ்சளும் குங்குமம் தடவி இருக்கு, ரெங்குப்பட்டியில் இருக்கு. சரின்னு அந்த ரெங்குப்பட்டியில் இருக்க ஜாதக நோட்டை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஜோசியர் கொடுத்தவனே ஜோசியர் நாட்டுக்கு நீங்கள் கயத்தை போட்டுருக்கீங்க, ஏன்னு இனிமேல் உனக்கு மரியாதை கிடையாது, ஜாதக நோட்டு எங்கடான்னு. அதுவும் ஜாதக நோட்டு கிடையாது, வேற அது என்ன நோட்டு? எங்கள் காது ஊத்துக்கு எழுதுற மொய் நோட்டு. கடைசி வரைக்கும் ஜாதகம் பார்க்க விட மாட்டேன், நோட்டையும் கொண்டு போக மாட்டேன். திருப்பவனத்தில் 7 நாளானாலும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அடுத்து எங்கள் அப்பா ஜாதக நோட்டை வேமா ஓடியாந்து. அதாவது ஜாதக நோட்டா இல்லை வேற எதுமா? இது ஜாதக நோட்டு. சரின்னு எங்கள் அப்பா ஜாதக நோட்டை எடுத்துட்டு போய் ஜோசியர் பொண்டாட்டிக்கிட்ட போய் காமிப்போம். ஜோசியர் தானே நம்மளை அடிக்கிறான்னு ஜோசியர் பொண்டாட்டியை காமிச்சிருக்காரு. ஜோசியர் பொண்டாட்டி விளக்கமாத்த எடுத்து காட்டியிருக்கு. அது ஜாதக நோட்டு கிடையாது. ஜோசியர் பொண்டாட்டி உங்க அப்பயே சுரண்டிட்டானா? இல்லடா, அது ஜாதக நோட்டு கிடையாது. என்ன நோட்டு கேளு. என்ன நோட்டு? கருது வண்டி அறுத்த நோட்டு. ஒரு வழியா ஜாதக நோட்டை கொண்டு போய் எங்க அப்பா ஜாதகத்தை பார்த்துட்டு, அப்பாடி ஜோசியர் சொல்லியிருக்காரு, அம்பிராஜன் உங்க ஜாதகத்தில் 7 வயலுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா இருப்பாங்க, உங்களை கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றி காப்பாற்றுவாங்க. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக், 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஆடி 12ஆம் தேதி உன்னை அடிச்சு போடும்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்றிய? தொடர்ந்து ஆம்பளை பையலா இருக்காங்க, இவங்க ஜாதகத்துக்கு உன்னை தூக்கிடும் இருக்காரு. உடனே எங்கள் அப்பா அந்த வெறி பிடிச்ச வேங்க உசுரை காப்பாற்றணும்னு வீட்டுக்கு ஓடி வந்திருக்கேன். ஆத்தா கத்திரி வெயில்ல. என்னண்ணே ஆத்தாவை பாஞ்சிட்டானா அப்பன்? சொல்ல விடுறா. சரி சொல்றா. வெயிலுக்கு அதுக்கு எங்கள் ஆத்தா கோதுமை சாக்கை உதறி தண்ணியை புளிஞ்சு முக்கி அதில் பொத்தி படுத்து கிடந்திருக்கு. சரி. எங்கள் அப்பா ஜாதக நோட்டை கொட்டாயில் சொருகி விட்டு அவன் கொட்டி
விறுவிறுன்னு போய் எங்க ஆத்தா காலில் விழுந்திருக்கேன். அங்கேயும் மோகினி 7 பேர் ஜாதகத்துல எனக்கு கண்ட இருக்கான். ஆடி மாசம் நீ அடித்து அறிஞ்சிருமா, அவன் தாலி அத்துருவாங்க, கொஞ்சம் இடம் கொடு, இன்னொரு பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு, கருப்ப பையில் இடம் இல்லைடா, என்னம்னா ராமராஜ் கட்ட பை இருக்கு, அதில் வேணா கிச்சு கிச்சுன்னு ஏதாவது. ஆத்தா அப்படியானே சொன்னுச்சு. உடனே எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு, போறையா உலக்க எடுத்து வெதரில் அடிக்க வர. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, உலக்கங்கன்னு இருந்தால் தானடி வெண்ண மகளை அடிப்போம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வேட்டியை ஏற்றி கட்டிவிட்டு ஜட்டியே கோமனும் போடலை. அந்த பழக்கம் தான் நம்ம குடும்பத்துக்கே இல்லையண்ணே. காத்தால இருப்பார், பஞ்சு மிட்டாய் வைக்கிறேன் பெல் அடிச்சது மாதிரி. அந்த உலக்கையை எங்க அப்பா 2 வெயிட்டு இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, உலக்க இருந்தா தாண்டி அடிப்பேன்னு வெறி பிடிச்ச வேங்க திகு திகுன்னு ஊருக்குள்ள ஓடி இருக்கா. இழுத்த விட்டு அங்குச்சாமி வீடு கட்ட வானம் தொன்ன குழிய பார்க்கல. என்ன அப்பா அப்பா அப்பாவுக்கு என்ன ஆச்சு? சொல்ல வர்றாங்க கொத்தாமா, என்ன சொல்ல வர்றாங்க, என்னாச்சுன்னு கேதம் கேட்கற மாதிரி. என்ன பதறுதுடா, எனக்கே பதறுது, டைலாக் தெரியாம தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சொல்றா. அதாவது புலவர்ல சொல்றேன், எங்க அப்பா அந்த வானந்தோன்ன 2க்கு 2 குழி அப்படி தாண்டணும்னு உலக்கையோட தாண்டினவே டங்குன்னு அடிச்சு. அப்பாவுக்கு கொட்டை போச்சான்னு அப்பா ஆஸ்பத்திரியில சேர்த்தியான்னு? அப்பா நல்லா இருக்காரா? அப்பாவுக்கு பிதுக்கு மருந்து போட்டு விட்டியா? அப்பாவுக்கு வீங்கிருச்சு. நேற்று காலையில வெளியே இருக்க போகும்போது தூர பிடிச்சிக்கிட்டு இப்படி நின்றுருக்காரு. ஒரு 2-3 வயலுக்கு கண்ணி கட்ட வந்தவங்க முயலுக்கு அதை பார்த்தோன்னே ஒருத்தன் சொல்லியிருக்கேன், முள்ளலி கவட்ட அடிச்சுட்டாங்க. ஓ மை காட்! இப்ப அப்பா உயிரோட இருக்காரா செத்து போயிட்டாரான்னு? இப்ப வீங்கி போச்சு. செத்த உள்ள நானு ஏதாவது செஞ்சுட்டு போடான்னு சொன்னாரு. கவக்கம்பு வெட்டி தூக்கி முட்டு கொடுத்துட்டு வந்தியா? அப்போ உன் கொட்டை மாதிரி அவனுக்குமே இருக்காது. ஏன்னா அம்புட்டு பெருசாவா இருக்கு. ஆனா தம்பி அண்ணே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலப்பா. கவலைப்படாதனே, நான் ஒரு பிள்ளைய சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பிள்ளைய உனக்கு கரெக்ட் பண்ணி விடுறேன்னே. அப்ப நீ ஏரியா மாமான்னு சொல்ற? இல்லடா, அது பேரு சப்னானே. என் வாட்ஸ்அப்ல அசோக் இருக்கால, நம்ம அசோக்கு, அவன் தான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு விட்டான். 2 நாள் என்கிட்ட பேசிச்சு. 3வது நாள் உன் ஸ்டேட்டஸை பார்த்து பிடிச்சி ஏன் செல்லுல. அதுல இருந்து நீ லவ் பண்ற புள்ள எனக்காக தம்பி நீ நல்லா இருக்கணும்னே. ஆள் எப்படா இருக்கணும்? பேரு தான் சொல்லிட்டேல, சப்புனான்னு. அம்புட்டு அழகா போட்டா காமிப்பா. இங்க பாருனே, இங்க பாருனே, இதானே சப்புனா. ஆஹா, என் மனைவி எல்லாரும் பாத்துக்கங்க. சப்புனா திருப்பவனம் மண்ணுக்கு வந்ததுக்கு பாத்துனே. எப்படி ஆள் நல்லா இருக்கா? அந்த பிள்ளைய எப்ப பாக்குறது நானு? அண்ணே, இப்ப 100 நாள் வேலைக்கு அட்டை பதிகிறாங்களா? இப்ப வரேன் இருக்கு. கவர்மெண்ட் வேலை. கவர்மெண்ட் வேலை வருமா? கண்டிப்பா வரும். இப்ப ஆனா உன்னுடைய லவ்வர் எனக்கு விட்டி கொடுத்தியாடா பாண்டி கோயில் காக்கடா. என் அண்ணன் என்னைக்கு நீ நல்லா இருக்கணும்னே. தலைய குளிக்க ஆடையில அப்படி போடுறா. வருதா அண்ணே? வர்ற மாதிரி கேக்குதுனே, சவுண்டு கேக்குதுனே, கொலுசு சத்தம் கேக்குது. என் தேவதை வர போறா. என்ன மாடை ஊத்து விடுறாங்களா? புள்ளி போட்ட சேலக்காரி புளியம் போலவக்காரி புள்ளருக்க போகையில கன்னி வந்தன் கவலேடி அன்னக்கினியே உன்னை தேடு. 6 மாசம் 1 வருஷம் அவரம் மெனிவாடு. ஏ அன்னக்கினியே உன்னை தேடு. 6 மாசம் 1 வருஷம் அவரம் மெனிவாடு. ஏப்பா மணியன்டா, அண்ணே போட்டாவில் காமிச்சா ஆளு செக்கச்சவேன்னு இருந்தா,
இந்த வலச காலை நான் பார்த்துருக்கேனே. இல்லண்ணே, பியூட்டி பார்லர் போயிட்டு வந்திருக்கும்னே. அதே காலு அதே சூத்துவத்தி பார்த்தது மாதிரி இருக்கு. எதுவும் பழி வாங்குறியாடா? இல்லண்ணே, நான் எப்படிண்ணே அண்ணனுக்கு துரோகம் பண்ணுவேனா? எல்லா பொம்பளையும் முடியல பூ வைக்கிது, ஆணி அடிச்சு வச்சிருக்கு. ஒருவேளை முனி ஓட்டமா இருக்குமா? இல்லண்ணே, நீங்க ஆளு பார்க்க கமலஹாசன் மாதிரி இருக்கீங்களா? உங்க அழகுக்கு, உங்க கலருக்கு, என்னோட அழகுக்கும் என்னோடதுக்கு அவர் தாங்க பொருத்தம். நீங்க எனக்கு செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிருச்சுனே. ஏதோ திருப்பவன வந்த நேரம். என் வாழ்க்கையில விளக்கேத்துறா கருப்பு, அசரம் தவறக்கூடாது. உனக்கு ரெட்ட கடா வெட்டி. ஏய், பேர் என்ன? அது பேரு சப்னா. என்னைக்கு சப்போம்? கல்யாணம் பண்ணோட சப்னா. சரி சரி சரி. பாட்டு பாடுவீங்களா? பாடுவேன். என்ன சின்னத்தவளைய தின்றது மாதிரி வாய்ஸ்? அண்ணே, அண்ணி குரல் அழகா இருக்குண்ணே. பாட சொல்லுங்க. பாடுங்க மேடம் ப்ளீஸ். செல்லம் முச்சு ஒரு பாட்டு பாடுறா. என்ன பாட்டு பாட? மெலோடியா பாடு. காட்டுராணி கொட்டு. ஏண்டா அந்த குரலை எங்கனையே கேட்டிருக்கேனே. நாடக காசை போனா திண்ட குரல் மாதிரியா இருக்கடா. இல்லண்ணே, பாடுங்க. எனக்கு வர மாட்டேன்னு. ஏன் வெளியே அடக்குதா? என்ன வர மாட்டேங்குது கிறுக்கு பழைய மகளே? பாடு தங்கம். செல்லம் பாடுற. தாசாவே வருத்தமா? ஆகாயம் சுருங்குமா? தாசாவுக்கு சுருங்குமா? இந்த காளி முண்டை எங்கனே பார்த்துருக்கேன். அண்ணே அது வேற ஆள். நான் தான் செல்லுல போட்டா காமிச்சலண்ணே. சப்னா அண்ணி. மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்கி ஏங்கி நீங்க இப்படி பாக்குறீங்க. வாய்ஸ் ஒன்று சுத்தப்படல ப்ரோ. இல்ல வேற பாட்டு பாடுங்க. அதான் உப்பில்லாத பத்திய காலே ஊறுகாய பார்த்தா நான் தொண்டனக்கா தொண்டனக்கான் டொனக்கனக்காவா? இப்ப சோழிய குடும்பத்தோட முடிச்சு போறேன். தொண்டனக்கான் டொனக்கன பஞ்சு முட்டா தலை கட்டி சடக்கு சடக்கு பட்டு வண்ண லவுக்க ஓட்டி சடக்கு சடக்கு கஞ்சி கொண்டு வார மச்சான் குஞ்சனக்கு கர்யா மச்சான். என்னடா திருப்போணத்துல கத்திரிக்காய் காட்டுற மாதிரி கேட்கிறாளா? உங்க முகத்தை காட்டுங்க என் அழகி. எனக்கு வெக்கமா காட்டியா செருப்பிட்டு அடிக்கவா? சப்னா, என்ன? சப்னா, என்னோட காதலை தான் நீ ஏத்துக்கல. எங்க அண்ணனை தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. எங்க அண்ணன் உங்களுக்காண்டி 2 மணி நேரமா வெயில்ல காலு சுட சுட செருப்பு இல்லாம கூட எங்க அண்ணன் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒன்னேத்தே லவ் பண்ண நினைச்சு நீ சரியான குந்தாணி பயலா இருக்கியா? வத்தியா எனக்கு நீ ரொம்ப இது பண்ணிக்கிறாத. ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. யார? என் அளவுக்கு நீ அப்ப அந்த அளவுக்கு சிலையா இருக்கா அவளடா? அவ்வளவு அழகுன்னு மூஞ்சிய திறந்துட்டாளா? பாருங்கண்ணே. திறந்துட்டேன். சப்னா அண்ணே, சப்னா ரொம்ப அழகா இருக்குல்ல? ஜோசியர் சொன்னார் 7 ஜென்மத்துக்கும் கரை வளாது. இந்த காட்டு பிறகு திணி முட்டையோ. திருப்போனம் டாஸ்மார்க் கடையில பாட்டில் வரக்கிறவன் போலமா இவன் பேரு சப்புனா. ஏன்டா ஈனப்பயமேனே? அண்ணே, எங்க அண்ணி சப்புனா மாதிரியே செப்பு சிலையா இருக்காங்க அண்ணே. அண்ணி கோவப்படாதீங்க, நீ வாங்க. நீ ₹1 கூப்பிட்டா கூட எவனும் வர மாட்டானாடா. எங்கேயோ தப்பு நடந்துருச்சா? டோட்டல் தமிழ்நாடும் தப்பு பண்ணிருச்சாடா. அவ்வளோதான். நான் போற வேலைக்கு போக நேரம் ஆச்சு. அடேண்டா அண்ணே, ப்ரெஷர் மாத்திரை இருந்தா தண்ணி கேன எடுத்துட்டு வாப்பா. ஏன் நீங்க மாத்திரை ஓட்டதான் செய்வீங்களா? இந்த வேலை செய்யும்போது மாத்திரை போடுவீங்களா? தொடாதீங்க. தாலி கட்டமுள்ள என்னை தொட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வா 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 தொடாதீங்க, கூச்சமா இருக்கு. வாடா வாடா தங்கம், ஆடாத. சித்தி. என்னங்க இப்படி இருக்கீங்க? நான் தான் மாட்டேன்டா சொன்னேன். கால்ல விழுகுறீங்க. அண்ணே, வரும்போது தாலியும் மாலையும் வாங்கிட்டு வந்தனே, தாலி கட்டுறீங்களா? செரு பிஞ்சு வந்து போடா.
இப்படி பாதகத்தி உள்பாவடை இல்லாம அத்தான், சோன் பப்படி கவலை கட்டி அத்தான், நான் வேலைக்கு போனேன். மயிர் மாலை அத்தையா மயிரை புடுங்கன்னு உனக்கு மனச்சாட்சியே இல்லையா ஐயா? என்னங்க அத்தான்? அது முகரே பாருங்கயா. குட்டி நல்லாம்பு குட்டி 8 நாள் கஞ்சி குடிக்காத மாதிரி இதை எவனாவது கட்டுனா ஊர்ல உசுரோட இருப்பானடி. சப்புனா மயக்க புடுங்கடா இருடா. எனக்கு படம் ஐயா. பேரை சொல்லிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். ஆனா இது சேலையும் ஜாக்கெட் இது மேட்சுக்கு பாரு. இசு முகரைக்கு 87 பொட்டு. கந்தூத்தி போட்டான். நான் வேலைக்கு போற இடத்துல கந்தூத்தி போட்டு. ஏண்டா மணிகண்டா அண்ணே ஆளு சித்தால இருக்கு மடு மொழிக்கு தொக்கு. இந்தா எல்லாரும் அது எங்க அண்ணன் தம்பிட்ட சொல்லி புரியா போறோம். அதா என்னால முடியாதுதா. டேய் மணிகண்டா அண்ணே நான் என்னங்க அத்தான், அதுக்குள்ள முடியாதுன்றீங்க? ஆனா இவளை கட்டினா எனக்கு ஒரு சௌரியம்டா. என்னண்ணே வீட்டுல கரண்ட் புல்லு கூட குறிக்க வர மாட்டாங்க. ஏன் அத்தான் அப்படி சொல்றீங்க? ஏய் நச்சகளை கட்டி அரைஞ்சு ஒரு அத்தியான் பொத்தான்னு என்னடா ஜாக்கெட்டுக்குள்ள முறுக்கு பப்ஸ்லாம் வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் தட்டி விட்டுச்சு, இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் வராரு, நான் முறுக்கு மிச்சர் வாங்கிட்டு வரேன்னு. ஐயோ தம்பி தொட்டவனே படவனே அரிக்குது என்ன. ஏன் அத்தான்? ஒரு மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. என்ன அப்புறம் மெசேஜ்ல அப்படி பண்ணீங்க? எனக்கு ஒண்ணுமே நான் ஒன்றும் பண்ணல. சாகருக்குள்ள போயிரு கொண்டே கொண்டு விச்சு எனக்கு இருந்த ஒரே ஒரு புருஷன் மணிகண்டா. ஐயையோ 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 ஐயையோ. இருமா ஏடா குத்துக்கள் மாதிரி பொட்டாட்டி இருக்கேல, இந்த எடுபட்ட முண்டைய போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏடி அடி நார முண்டை அடி போடி சக்காலத்தி. நீலாம் ஒரு பொம்பளை, உனக்கெல்லாம் புருஷன் கிடைக்கல, அடுத்த புருஷன் மடு டச்சுனோ. ஐயோ எங்க பம்பர கட்டையாது. ஒட்ட புடிச்சு அறுத்து போடுவேன். தெரியுது, இப்பதான் தெரியுது. அத்தை ஏன் உங்கள்ட்ட மாத்திரை கட்டாச்சு? இப்படி ஆளை போட்டா நீ மாத்திரை வைக்க போறது? ஏடா மானங்கட்டவள பொம்பளைய பாரு, பொம்பளை நல்லா சுடுகாட்டுல எரிஞ்சத கொல்லி கட்ட மாதிரி. ஏடா எடுபட்ட பயல, ஏய், உனக்கு இருமா. பொம்பளை கிடைக்கல பொம்பளை. இரு. ஆ? ஏன் இப்படி மஞ்சோட்டு மாடு மாதிரி நிக்கிற? ஆத்தான்னு வச்சுக்க, இழுத்து வச்சு அறுத்து விடுவேன் அறுத்து. பாடி என்கிட்ட பொம்பளையா வந்துட்டாங்க. நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு பொம்பளை கிடைக்கல பொம்பளை. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். விடு விடு. என்ன ஒண்ணே காலையில நான் குறைச்சலா இருக்கேன். எது? என் கையில ஒருத்தலா இல்ல என் கால்ல ஒருத்தலா? ஏய் கர்ம 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 கால பாரு, கால கருகி போன டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்குது. ஐயோ எங்க நான் இங்க இருக்கல, அதை பிடிக்கிறீங்களே, உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? என் கையை துருப்பிடிக்க வைக்காத. துரு பிடிச்சிருச்சா? என்ன காலையில எதுல அளவுல கூடுனவ? கையில ஒருத்தலா கால்ல ஒருத்தலா மண்டையில ஒருத்தலா உனக்கு இல்ல அது. சப்புனா புடவையில ஒருத்தலா? என்னைக்குடா சாப்புனா? ஒருத்தர் சப்புனா சப்புனான்னுகிட்டு தங்கச்சி வந்து காப்பாத்துமா. தங்கச்சி ஓடி ஓடி வா. தானே உனக்கு வாங்கப்பட மாட்டேன். பாடி என்கிட்ட இவகிட்ட வாழ்ந்துட்டாலும் புல்லு புல்லு. சொல்லி வந்துரு. நீ என்ன சேச்சி போய் ஆபரேட்டரா? சாரி மேடம். ஏய் நல்ல பொம்பளை, நான் உன்னை பிடிச்ச மாதிரி புர்ரி பாப்பாங்க. நான் உனக்கு பொச்சு பொச்சு எங்க அதுல சப்புனா சப்புனா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, என் லவ்வரை பார்த்தோன்னே உதட்டோட உதடா நான் முத்தம் கொடுப்பேன்னு சொன்னியம்மா. உடனே இந்த உதட்டல குடுத்துட்டாலும் குடுப்பேன், குடுக்காம போகவே மாட்டேன். ஆனா செல்லம் அண்ணே அண்ணி முத்தம் கொடுக்குதாம்னே. அண்ணே இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுனே. அண்ணே 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 ராதாண்ணே 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 ஒரே வாட்டினே. ஜிஞ்சின்னா கடி ஜினக்கனா கடி ஜிஞ்சின்னா கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சின்னா கடி ஜினக்கனா கடி ஜிஞ்சின்னா கடி ஏலேல பூயிலே ஏலமர மயிலே அருள பாடல பாட புரு ஏயமானே மாமனானே எனக்கா கடி செஞ்சனா கடி செஞ்சனா ஜிஞ்சின்னா கடி ஜினக்கனா கடி ஜிஞ்சின்னா கடி ஜிஞ்சின்னா
துறவிகளை பழையவடத்தா அப்படியா? அவ யாருனே? அவதான் புதுசா சேர்ந்திருக்கிற வேலைக்காரி. அப்படியா? நாத்துறாளா? என்ன நாத்துறாங்களா? எப்படி நான் நாத்துறா? சரி இப்ப எப்படி எனக்கு நாத்துனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். என்னடி ஏத்துனா? அடியா என்ன ஏத்துனா? போன வாரம் கள்ள மூட்டை ஏத்துனே சந்தைக்கு. இல்ல மார்க்கெட்ல உருளைக்கிழங்கு ஏத்ததுல ஒரு கருணக்கிழங்கே ஏத்திட்டான். அடியா அண்ணே எனக்கு 7 அண்ணன்மார்கள் சொன்னாங்கல்ல. என்ன அப்ப நீ வாட்ஸ்அப்ல பேசலையா? ஏற்கனவே அதை ஜீமுக்கிறவள்லையே எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டனே. அலன மாலோன மாலோனம் அலகன அலன மாலோன மாலோனம் அலகன புலியாலோனி கனகர புலியாலோனம் கனகர புலியாலோனம் கனகர புலியாலோனம் அலகன புலியாலோனம் அலன மாலோன மாலோனம் அலகன புலியாலோனி ஒரு பெண்ணு மூடி வச்சாதான் பெருமை. திறந்து காமிச்சேன்னு தூ இவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அடி மூடி தோல மூடி முதல்ல மம்பட்டி எடுத்து மொத்தமா சரைச்சு விட்டுருவேன். தங்கச்சி இருக்கு என்ன ஆட்டம்? பச்சிருக்கதை வந்தவங்களாம காமிச்சிட்டு போயிடணும் மச்சான். கிலோ 10 கிலோக்கு 10 காக்கா குஞ்சு கிலோ 10 சொல்லுவாங்க. திருப்புவனத்துல எம்.கே. ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான்னு கேட்டா மக்கள் புறம் சொல்லுவாங்க. திருப்புவனத்துல ராதாகிருஷ்ணன் மதுரை புழுகுனான்னு சொல்லுவாங்க. சரி வாங்க ஆளுங்க ஒரு பக்கமா வருத்தலாமா? யாராவது மரியாதைக்குரியவர்கள் நீ கூப்பிடுங்க. வரட்டும். வாங்க போலாம். அண்ணே ராதா அண்ணே ராதா அண்ணே